இந்த உலகத்தோட 50 மிகப்பெரிய பேரரசுகள்ல 20வது இடத்துல இருக்க பேரரசு தான் சோழ பேரரசு. இந்த பேரரசோட தலைநகரங்கள் பழையறை, கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் காவேரி பூம்பட்டினம். இந்த பேரரசு எந்த ஆண்டுல தொடங்கப்பட்டுச்சுன்னு தெரியல, ஆனா 1500 வருடங்களுக்கு மேல இந்த பேரரசு தமிழகத்துல இருந்திருக்கு. இந்த பேரரசை குறைஞ்சது 80க்கும் மேற்பட்ட அரசர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. விவசாயம் மற்றும் வாணிகம் தான் இவங்களோட பொருளாதாரத்துல அதிக வருவாய் ஈட்டித்தர தொழில்களா இருந்திருக்கு. தானியங்கள், ரத்தின கற்கள், நாணயங்கள், யானைகள், யானை தந்தங்கள், உலோகங்கள், வெள்ளி பொருட்களை இவங்க உலகம் ஃபுல்லா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மன்னர் ராஜேந்திர சோழனோட ஆட்சி காலத்துல தான் இந்த பேரரசு அதோட மிகப்பெரிய பரப்பளவு அடைஞ்சது. அவரோட ஆட்சி காலத்துல ராணுவத்துல மட்டும் 19 லட்சம் ராணுவ வீரர்களுக்கும் மேல பணி புரிஞ்சிருக்காங்க. மக்கள் தொகையில 5 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. 36 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேல இந்த பேரரசோட பரப்பளவு இருந்திருக்கு. 1279 பாண்டியர்களால இந்த பேரரசு தோற்கடிக்கப்பட்டுருச்சு. என்னோட அடுத்த பதிவில் இன்னொரு பேரரசை பற்றி நான் சொல்கிறேன். விருப்பம் இருக்கவங்க இந்த பக்கத்தை பின்தொடர்ந்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சிருங்க.